ரசிகனை ரசிக்கும் தலைவா
அவள் பொறி முக்கணி சக்கரை அப்பமும் அவள் பொறி முக்கணி சக்கரை உனக்கு படைப்பே எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா ஒரு மலர் துவானை நற்சபையில் வைத்தவா சம்போ விரும்பினானே உன்னை தொழுவேன் நாயகா துவானை நற்சபையில் வைத்தவா விரும்பினா உன்னை பாடுவே வருங்களே தனை விரட்ட வள்ளியாதினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட வள்ளியாதினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட வாய்த்த தினை மாமை உண்ட வேலவா 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 ஆறுபட மசுரந்தலைய அறுத்தவா அறுத்தவா ஆறுபட அசுரந்தலைய அறுத்தவா அறுத்தவா மாவை உண்ட வேலவா 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 மாறே பட சுரந்தலைய அம்மையா மாறே பட சுரந்தலைய புகழை வில்லில் பாட ராமா உன் புகழை வில்லில் பாட ராமா உன் புகழை வில்லில் பாட ராமா உன் புகழை வில்லில் பாட தந்தனை தந்தனை தாளம் போடவே 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 தனித்த தாளம் போடவே போடவே தருகிடத்தோம் தனின தாளம் போடவே போடவே தனை தாளம் போடவே 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 போடுங்க அருகிடத்தோம் தைடகாலம் பாடவே போடு போடு அருகிடத்தோம் தைடகாலம் பாடவே முந்திய குரு எனக்கு முக்கணன் பரமேஸ்வரன் முந்திய குரு எனக்கு முக்கண பரமேஸ்வரன் முந்திய குரு எனக்கு முக்கணன் பரமேஸ்வரன் குரு எனக்கு முக்கண பரமேஸ்வரன் அப்படியாக ஆமா அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு அருள் புரிவாயே கணபதியை என் கூறு கணபதியில உனை மகர வேணே ஆறுமுக சரணை உனை தோழே பாடுவேனே ராமாவை பாடுவேனே
ஒருத்தருக்கு குழியில் உய்த்த பிண்டம் உரித்த பிண்டம் உருவாக்கி உலகம் தன்னில் உலகம் தன்னில் வைத்ததொரு மாதாபிதா மாதாபிதா அண்ணன் உன்னை மறந்திட்டாலும் அண்ணன் உன்னை மறந்திட்டாலும் அண்ணாவியை மறப்பதில்லை அண்ணன் உங்க மறந்திட்டாலோ அங்க அண்ணன் உங்க மறந்திட்டாலோ என்ன என்ன அண்ணாவியே மறப்பதில்லை கால்வித்தை கற்றவர் பிடிக்கும் சேவகன் அரை வித்தை படித்தவர் அரபங்கட்டி சுமந்திடும் வித்தை படித்தவர் நாளிக்கும் சேவகன் முழு வித்தை படித்தவர் பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடரல் குன்றில் வைத்த விலங்கொழி குருவை வணங்கா சீடரல் குருவை வணங்கா சீடரல் ஆண்டை குடத்தில் வைத்த விலங்கொழி குருவை வணங்கா சீடரெல்லாம் குருவை வணங்கா சீடரெல்லாம் ஐயா குளத்தில் வைத்த வழக்கோடி போ அகிலமெல்லாம் பெயர் படைத்த படைத்த பூர நகரில் வாழும் நகரில் வாழும் ஐயாவை வணங்கி வருவோம் வணங்கி வரும் பழையடி அன்பு பதிய அன்பு பெரி வைகுண்டல் அருளாலே அருளாலே ரசனையுடன் கதைகள் பாடும் ரசனையுடன் கதைகள் பாடும் எங்கள் ராமசாமி புலவர் பாடும் ரசனையோடே கதைகள் பாடும் ரசனையோடே கதைகள் பாடும் ஐயா ராமசாமி பலவர் பாடும் ஐயா வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் பாதம் புலவர் பாதம் ராகத்துடன் கதைகள் பாடுவோம் கதைகள் பாடும் ராமசாமி புலவர் பாதம் புலவர் பாதம் முத்தை முத்தாய் கதைகள் பாடுவோம் கதைகள் பாடும் முத்தை நாடார் புலவர் பாதம் புலவர் பாதம் இவையெல்லாம் பெயர் படைத்த படைத்த இளைய நாடார் புலவர் பாதம் புலவர் பாதம் அவருடைய தம்பிதானே தம்பிதானே இந்த பாரதத்தில் பெயர் படைத்த இந்த பாரதத்தில் பெயர் படைத்த எங்க பாடாளிங்க புலவர் பாதம் ஐயா பாரதத்தில் பேர் படைத்து பாரதத்தில் பேர் படைத்து ஐயா பாடாளிங்க பலவர் பாடும் ஐயா வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் பாதம் புலவர் பாதம் இந்த தரணி எல்லாம் பெயர் படைத்த பேர் படைத்த தங்கத்தூரை புலவர் பாதம் புலவர் பாதம் பாட்டி சொல்லி தந்த சொல்லி தந்த சிவந்தி மலர் கமலிகின்ற கமலிகின்ற சிவந்தி பூர நகரில் வாழுவோம் நகரில் வாழும் சொல்லை தவற மாட்டார் தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் பேச மாட்டார் நீதியுடன் வாழ்பவரா வாழ்பவர் தான் கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற யாவும் பெற்ற அண்ணாவி புலவர் பாதம் புலவர் பாதம் இடம் புகழ் படைத்த புகழ் படைத்த செந்தில் குமார் புலவர் பாதம் அவர் யாரு உடனே வில்லு பாடும் சிறப்புடனே வில்லு பாடும் எங்கள் சீதாராமன் புலவர் பாடும் ஐயா சிறப்புடனே வில்லு பாடும் சிறப்புடனே வில்லு பாடும் எங்கள் சீதாராம பலவர் பாடும்
சபையோ கேள் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம் பாடுகின்ற பாடலில் பாடல் குற்றம் இருந்திட்டாலும் நாம் கூறுகின்ற வசனத்தில் குற்றம் கூற இருந்திட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகள் உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகள் உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போல பெற்றெடுத்த பிள்ளை போல நீங்கள் விளை பொறுக்க வேணுமையோ பெயர் படைத்த அருணாபேரி என்னும் மாநகரிலே அமர்ந்திருக்கக்கூடிய இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது என்னம்மா அழகு முத்து மாரியம்மன் ஆலயத்திலேயே ஓ அழகு முத்து மாரியம்மா ஆமா அடே அப்பா அருணாபேரின்னு சொன்னாலே என்னய்யா அழகு முத்து மாரியம்மா தான் தெரியுமா இந்த அகில உலகம் எல்லாம் தெரியும் அருணாபேரினா உலகம் எல்லாம் நிறைஞ்ச ஊரு ஆமா இங்க இருக்கிறது யாரு இருக்கா அழகு முத்து மாரியம்மா அழகு முத்து மாரியம்மா இருக்கா சரி ஆமா இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா இந்த கோட்டைக்குள்ளே குடிகொண்டு இருக்கக்கூடிய அதாவது என்னம்மா இந்த திருவிழா வந்து இன்னைக்கும் நேற்றோ நடக்கல அப்ப முந்தா நாளா இருக்குமா தாத்தா இல்ல ஒரு வாரத்துக்கு முன்ன இருக்குமா அப்படியா அதாவது தாத்தா சரி 10 நாளா திருவிழா நடக்கு ஆமா இன்னைக்கு 4வது திருவிழா ஆமா ஆமா சரி அதல்ல தாத்தா பிறகு என்னம்மா இந்த திருவிழா ஆனது என்ன 62ஆம் ஆண்டு திருவிழாவா எத்தனை ஆண்டு விழா 62ஆம் ஆண்டு அடே அப்பா 62ஆம் ஆண்டு திருவிழா ஆமா கேக்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா சரி அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோட்டைக்குள்ளே குடிகொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே என் அருமை தாய்மார்களே சிறியோர்களே ஆமையா ஆமா கவிஞர்களே படித்த பட்டாதாரிகளே ஆமா கல்வி கற்ற கனதனவான்களே ஆமா சீமான்களே பூமான்களே ஆமா இந்த அருணாபுரியில வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை ஊர் பொதுமக்களே ஆமா எல்லாருக்கும் வணக்கம் சிங்கம் போல இருக்கும் இளைஞர்களே ஓ இளைஞர்களே ஆமா அவங்க தானே முக்கியம் இப்போம்லாம் இந்த வரிசையா சேர்ல உட்கார்ந்துச்சுல ஆமா சரி இவங்க எல்லாம் வருகால சிங்க குட்டிகள் ஆமா 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 இதெல்லாம் சிங்க குட்டி தான் ஆமா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு பெரு கோயில் திருவிழானா பெரு கோயில தானே இருக்கணும் சரி அப்படி பெரியோர்களே சிறியோர்களே தாய்மார்களே என் அருமை தாய்மார்களே அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திய ஒளி அமைப்பு யாரம்மா யாரு அடேப்பா என்ன போடு பாத்தியாடா ஆமா நம்ம 1ன்னு சொன்னா அது 3ன்னு சொல்லுது ஆமா அதான் சூப்பர் ஒலிபரிக்கு அப்படி ஆமா மைக் செட் அவர்களுக்கும் ஆமா யாரு ஒலி அமைப்பு யாரு கிருஷ்ணா இசையகம் ஆமா அடே அப்பா கீழப்பா ஒரு சபாஸ் அடுத்தபடியாக அடுத்து என்ன நமக்கு ரொம்ப நெருங்கினவர் ஆமா நெருங்கிய உறவினர்கள் ஆமா நீங்க வரதுக்கு எங்க காரணமே அவங்கதான் சாமிட்ட வந்து சொன்னாங்க ஆமா நாதேஸ்வர திலகம் நாதேஸ்வர சக்கரவர்த்தி ஆமா அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மனுடைய புகழ நாதேஸ்வரத்துல அழகா வாசிக்கக்கூடிய அண்ணாவி ஆமா சளைக்காம அம்மானுக்கு உண்மையா உழைக்கக்கூடிய அண்ணாவி ஆமா ஏமாத்த தெரியாத அண்ணாவி சரி நாதேஸ்வரத்தாலே அம்மனை மயக்கக்கூடிய அண்ணாவி சரி அது மேலப்பாவூர் மாநகரை சேர்ந்த சரி யாரு முருகன் அவர்கள் ஓ முருகன் அண்ணாவி ஆமா நம்ம பிள்ளை நம்ம கோயில்ல வந்து படிக்கணும்னு சாமிட்ட வந்து சொல்லி ஆமா சாமிட்ட நம்ம நீங்க படிச்ச வீடியோவை காமிச்சு ஆமா சாமி இங்க இருந்தே எங்களுக்கு அருள் ஆசி கொடுத்தாங்க ஆமா அப்பேற்பட்ட அருமை அண்ணாவி அவர்களுக்கும் சரி அவர்களை சேர்ந்த சரி கவிஞர்கள் எல்லாருக்கும் குழுவினர் அத்தனை பேர்களுக்கும் ஆமா சரி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த ஊரு அதாவது சரி எங்களுக்கு ஊர் வந்து அரியப்புறம் ஓ அரியப்புறம் ஆமா சரி நாங்கள் வந்து 7வது தலைமுறை ஓ நீங்க 7வது தலைமுறை ஆமா சரி எங்க தாத்தா 4 தலைமுறை வந்து இங்க படிச்சுட்டு போயிருக்காங்க
ஓ கொண்டகட்டி புலவர் பாடாளிங்க புலவர் வந்து இங்க படிச்ச அந்த கேசட் இன்னும் இருக்கு. அப்படியா? அதுக்கு அடுத்தால தங்கத்துறை சித்தப்பா படிச்சிருக்காங்க இங்க. ஆமா. அடுத்தால நானும் படிச்சேன். சரி. ஒரு 14-15 வருஷமா. சரி. அடுத்தால இப்ப நீங்களும் வந்துட்டீங்க. ஆமா. நீங்க மெயினுக்கு வந்த உடனே நான் துணை நடிகர் ஆயிட்டேன். பிற போதாது, ரெஸ்ட் தானே. சரி. அப்படி ஆமா. இந்த அழகு முத்துமாரியம்மன் அருளாலே நம்மளது இப்ப வந்திருக்கோம். சரி. அதாவது என்ன? நாங்கள் புவன், என் பேரு புவனா. ஓ உங்க பேரு புவனா? ஆமா. சரி. நாங்கள் வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக பாடுகிறோம். சரி. ஆமா. சரி. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது ஆமா அழகு முத்துமாரியம்மன் கதையை பாட இருக்கிறோம். ஓ இந்த இருக்கலை அம்மா அழகு முத்துமாரியம்மனுடைய வரலாற்றை பாட இருக்கின்றார். நாம் பெரியை காக்க வந்த ஆமா அழகு முத்துமாரியம்மன் கதையை பாட இருக்கிறோம். இதோ உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றார். அதாவது சரி அழகு முத்துமாரியம்மா எப்படி பிறந்தா, அம்மா எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தா, ஆமா எப்படி இந்த மகிடனை அழைச்சா, ஓ எப்படி மகுடாசங்காரம் முடித்தாள், முப்புறத்து கோட்டையை எப்படி போட்டா, எப்படி அம்மாள் கோட்டை போட்ட, ஆண்டவன் சிவபெருமானிடம் முத்துவரத்தை எப்படி வாங்கி வந்தாள், ஓ இந்த முத்துமாரி எப்படி முத்துவரத்தை வாங்கி வந்தாள். ஆமா சரி. அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அம்மாவுடைய வரலாற்றை உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். ஆமா. சரி. அதாவது தாத்தா என்னம்மா கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். அப்படித்தான் சொல்வார்கள். ஆமா. சரி. ஆகையினால் நானே ஒரு சிறு குழந்தை, அறியாத பச்சிள குழந்தை, சிறு குழந்தை, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாட இருக்கிறேன். உங்கள் மத்தியிலே நாங்கள் பாட இருக்கின்றோம். ஆமா. சரி. பாடல்கின்ற பாடலிலே சொல் குற்றம் இருந்திட்டாலும் பொருள் குற்றம் இருந்திட்டாலும் ஒரு வசன குற்றம் இருந்திட்டாலும் முன்னே சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்கள் பின்னே சொல்லிட்டாலும் சொல்லக்கூடிய வார்த்தையை முன்னே சொல்லிட்டாலும் எப்படி நீங்க பெற்றெடுத்த பிள்ளையை அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி நீங்க ஆதரவு கொடுப்பீர்களோ, அதே போல என்னையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது கதையை தொடர்கிறோம். அப்படி இந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் இருக்கிறார் அம்மா? ஆதிவள்ளி கைலாசத்தில் சிவபெரும் அம்பிகைய பார்வதியா பிள்ளை விநாயகன் இளைய மக வேல்முருகன் வள்ளியோடு தேவானையும் அங்கே வரிசையுடன் கொலுவிருந்தார். கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதியானவள், ஓ பார்வதி ஆனவள், மூத்த பிள்ளை விநாயகன், ஓ விநாயக பெருமா, ஆமா சரி, இளைய மகன் வேல்முருகன், அந்த வடிவேல் முருகப்பெருமா. வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவிகள் தத்தா? 2 மனைவின்னு சொல்வார்கள். 2 மனைவி என்பார்கள். யாரெல்லாம்? வள்ளி 1, அடுத்து தேவயானை 2.
அதுக்கு அடுத்து முருகட்ட தான் கேட்கணும் போய். அப்ப ரெண்டு மனைவிதான். ரெண்டு மனைவிதான். சரி. அப்படி ஆமா வள்ளியோடு தேவானையும் தெய்வயானையும் வரிசையோடு கொலுவிருந்தார்கள். அப்படியே மங்களகரமாக கொலுவிருக்கிறார்கள். நாரதரும் நந்திதேவன் சரி நலமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியே கொலுவிருக்கிறார்கள். அட்டமுனி சட்டமுனி கோரக்கன் திருவள்ளுவர் நாரதர் நந்தீசன் தன்னுடனே. ஆமா சரி அழகுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். 30 கோடி தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் அப்படியே நலமோடு கொலுவிருக்கிறார்கள். ஆமா பார்க்கடல் தன்னதில பார்க்கடலிலே யாரம்மா இருக்கிறார்? பச்சமாலும் லட்சுமியும் பவுசுடனே ஆண்டு வருகிறார்கள். ஓ பவுசோடு அப்படியே கொலுவிருக்கிறார்கள். ஆமா சரி அடுத்து யாரு? பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மலோகத்திலே யார் இருக்கிறார்? சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக ஆண்டு வருகிறார்கள். ஓ சதுர்முகனும் சரஸ்வதியும் இருக்கிறார்கள். ஆமா சரி அடுத்து யாரு? அமரலோக பட்டணத்தில் யாரம்மா? இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே ஆண்டு வருகிறார்கள். அந்த தேவுக்களுக்கு அதிபதியான தெய்வேந்திர மன்னனும் இந்திராணி பெண் கொடி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா சரி அப்படி அழகுடனே கொலுவிருக்க கொலுவிருக்கு. அதாவது தாத்தா என்னம்மா? ஆண்டவன் சிவபெருமான் ஓ ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை ஓ யானை வரை 84 லட்சம் ஜீவகோடி ராசிகளை படைத்துள்ளார். அப்ப எல்லா உயிரையும் படைச்சது யாரு? பரமசிவா பரமசிவன் தான். எல்லா சிவசிவங்களையும் படைத்திருக்கிறார் சிவபெருமான். ஆமா சரி சிறிய எறும்பு முதல் ஓ எறும்பு முதல் மத யானை வரை படைத்துள்ளார். அப்ப எறும்பு படைச்சது யாரு? ஆண்டவன் சிவபெருமான் தான். யானையை படைச்சது யாரு? ஆண்டவன் சிவபெருமான் தான். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம் தாத்தா? தம்பி ஒடுக்கார தம்பி ராஜன் தெரிஞ்சுக்கிடுங்க. எறும்பை படைச்சது பரமசிவா, யானையை படைச்சது பரமசிவா. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கிடையாது. எறும்பு வந்து உருவத்துல உங்களை மாதிரி சிறுசு, யானை வந்து என்ன மாதிரி உருவத்துல பெருசு. ஆனா சிறுசு பெருசா இருந்துட்டாலும் எறும்புக்கு இருக்கக்கூடிய உயிர் ஒன்றுதான், யானைக்கு இருக்கக்கூடிய உயிர் ஒண்ணுதான். அதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அப்ப எல்லா உயிரையும் படைச்சார் ஆண்டவன் பரமசிவா. ஆமா சரி அடுத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். அப்படியே பதிவு செய்து உள்ளார். ஆமா சரி உயிர்களை படைத்தால் மட்டும் போதாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? என்னம்மா செய்ய வேண்டும்? பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது. அப்புறம் என்ன செய்யணும்? பிள்ளைன்னு சொன்னா ஆமா பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். பிள்ளைக்கு கேட்டதை கொடுத்தோம். பிள்ளை அழகா பேணி வளர்க்க தெரியும். பிள்ளைக்கு பண்டை வாங்கி கொடுக்கணும். கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ஆமா பிள்ளை அழகா வளர்க்க தெரியணும் தாய்மார்களுக்கு. ஆமா சரி அதே போலவே என்னம்மா? ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் எப்படி படியளக்கிறாள் தெரியுமா? படைத்த உயிர்களுக்கு ஆண்டவர் பரமசிவம் எப்படி அம்மா படி அளக்கிறார்? நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் படியல உலகு நல்ல தினை உலகம் எங்கும் படியல ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியல படியலந்த பகவானோ படியலந்த பகவானோ கைலைக்குத்தான் பாராரு பகவானோ படியலந்த பகவானோ கைலாயத்தே வாராரே. ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா? படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேணுமென்று எல்லா உயிருக்கும் இறை இழக்க வேணுமே என்று 4 திணை எடுத்து நாடு எல்லாம் படியளந்தார். நாடு எல்லாம் படி அளந்தார். உலக்கு திணை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார். ஆளாக்கு தனி எடுத்து அகிலம் எல்லாம் படி அளந்தார். ஆமா சரி பார்த்தால் பார்வதி. பார்வதி என்ன நினைக்கிறா? அம்மாவுக்கு ஒரு டவுட். என்ன பார்வதிக்கு என்ன டவுட்? ஆமா அந்த மனைவி மாறுன்னு சொன்னாலே ஆமா வீட்டுக்காரங்கிட்ட ஒரு இடைப்பட்ட கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. அவங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்டதுல குடும்பத்துல பிரச்சனை வரும். அப்புறம் என்ன செய்ய? அதுபோல பார்வதி என்ன கேட்கிறா? ஆண்டவன் சிவபெருமானிடம் கேட்கிறார். என்னமா கேட்கிறார்? அத்தா பகவானே, ஆண்டவனே பகவானே, நீங்கள் எப்படி 4 திணை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க முடியும்? அதான கேட்டேன். உலக்கு திணை எடுத்து எப்படி உலகம் எல்லாம் நீங்க படி அளக்க முடியும்? நீங்கள் எப்படி ஆளாக்கு திணை எடுத்து அகிலம் எல்லாம் படியளக்க முடியும்? மறக்க திணை எடுத்து எப்படி மாநிலம் முழுவதும் படி அளக்க முடியும்? அப்படி என்று கேட்டார். பார்வதி அழகா கேட்டார். உடனே ஆண்டவன் பகவான் சரி அம்மை பார்வதியிடம் எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா சொல்கிறார்? ஒன்னாண்டி இந்த உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, ரெண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி, மூணாண்டி இந்த முக்கண்ணனோ நான் தாண்டி,
சாஸ்திரமோ நான் தாண்டி ஆறா அராண்டி அரு சாஸ்திரமோ நான் தாண்டி ஆறோ அராண்டி ஆறு சாஸ்திரமோ நான் தாண்டி ஏழா ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி ஏழோ ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி எட்டா எட்டாண்டி இந்த எட்டு நான் தாண்டி ஏழோ எட்டாண்டி எட்டு இந்த ஏழவே நான் தாண்டி ஒன்பது ஒன்பதாண்டி இந்த நவக்கிரகங்கள் நான் தாண்டி ஒன்பதாவது நமக்கரகோ நான் தாண்டி பத்து நல்ல என்ன பத்து நல்ல சொல்லு பத்து நல்ல பத்தாண்டி 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 அந்த பகவானும் நான் தாண்டி நான் தாண்டி பகவானும் நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி பத்தாண்டி 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 பகவானோ நான் தாண்டி ஆமாண்டி பகவானோ நான் தாண்டி ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார் என்னம்மா சொல்கிறாள் அடியே பார்வதி சுவாமி ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி இந்த உடையவனு நான் தாண்டி ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி ஆமா நான் தாண்டி மூணாண்டி இந்த முக்கண்ணனும் நான் தாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டி அப்படி என்று சொல்ல சரி ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் என்னம்மா 4 தினை எடுத்து நாடி எல்லாம் படியளந்தார் உலகத்தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் உடையாளி பரமசிவா அப்படி சரி படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு படி இழந்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான் கைலாசத்துக்கு வருகிறார் ஓ அப்படியே கைலாசம் வந்து கொண்டிருக்கிறார் பரமசிவா ஆமா சரி எப்பொழுதுமே ஆ, ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க போனாருன்னு சொன்னா என்னம்மா படியளந்து விட்டு பூலோகத்துக்கு வந்து கைலாசத்துக்கு வராருன்னா ஓ கைலாசம் மீண்டு வருவாரானால் அம்மை பார்வதியானவள் பாத பூஜையானது செய்வாள் ஓ பகவானுக்கு பட்டு பயந்து பாத பணிபடை நடத்துவாள் பார்வதி ஆமா சரி அதாவது என்னம்மா தாத்தா இப்ப வீட்டுக்காரர் வேலைக்கு போறாருன்னு சொன்னா ஆமா அந்த வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு சரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னம்மா இந்த வீட்டுக்கார அம்மா வெண்ணி எல்லாம் போட்டு வச்சு ஆமா காப்பி தண்ணி வெந்நி எல்லாம் போட்டு வச்சு வெண்ணி சாப்பாடு எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு துண்டையும் கையில வச்சுக்கிட்டு நிப்பாங்களாம் என்ன வச்சு நிப்பாங்க துண்டு 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 அது துண்டு எதுக்குமா துண்டு குளிக்கிறது கொடுக்கறதுதான் பரவாயில்லையே ஆமா அதான் பணிவடை ஆமா சரி ஏன்னா களைப்பாரி ஆமா வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க ரொம்ப அசதியா வருவாரு கணவரு ஆமா அதுக்காக அவ்வளவு மரியாதை பணிவடை செய்வாங்க தாய்மார்கள் அதாவது அந்த காலத்துல செய்வாங்க அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கு அந்த காலத்துல நடந்திருக்கு அதுக்குன்னு இந்த காலத்துல நினைக்க கூடாது நீங்க அந்த காலம்னா 1901 வருஷத்துல ஆமா இப்ப நடக்குமா இந்த காலத்துல ஆ, நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க வெண்ணி போட்டு கொடுத்தா அந்த அம்மா குளிச்சுக்கிடுவாங்க நம்ம காப்பி போட்டு கொடுத்தா அந்த அம்மா சாப்பிடுவாங்க ஆமா நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி இருக்கு இந்த உலகம் ஆனா பார்வதி அப்படி அல்ல ஆமா சரி. ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு படி இழந்து விட்டு கைலாசத்துக்கு வருவார் ஆமாம்மா உடனே அம்மை பார்வதியானவள் என் பார்வதியானவள் ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பாதை பூஜை செய்கிறாள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா மணிமனை செய்கிறார் பிச்சு நல்ல மலரெடுத்து தங்கை பார்வதியா பகவானுக்கு பூஜை செய்தார் மல்லி நல்ல மலரெடுத்து மாயன் தங்கை பார்வதியா பறையனுக்கு பூஜை செய்தார் இலை தான் எடுத்து பூஜை செய்தார் வாச்சி மலரெடுத்து பூஜை செய்தார் அத்தனையோ மலர்களை அத்தனையோ மலர்களை அருமையுடன் பூஜை செய்தார் படியளந்து சரி கைலாசத்துக்கு வந்த பொழுது என்னம்மா அம்மை பார்வதியானவள் என் பார்வதியானவள் பிச்சை மலர் எடுத்து பெருமாள் தங்கை பார்வதியாக ஆமாம்மா பகவானுக்கு பூஜை செய்தாள் அப்படியே பாத பணிபடையெல்லாம் செய்து வருகிறார் மல்லி மலர் எடுத்து மாயன் தங்கை பார்வதியாக இந்த பார்வதியானவள் மறையனுக்கு பூஜை செய்தாள் அப்படியே பாத பூஜையெல்லாம் செய்து வருகிறார் அப்படி சரி 28 வகையான பூக்கொலை மலர்களை எடுத்துக்கொண்டு அழகாக எடுத்து வந்து பகவானுக்கு பாதை பூஜை செய்கிறார் அடே அப்பா உடனே
பார்த்தாள் பார்வதி. இந்த பார்வதி என்ன நினைக்கிறாள்? ஆண்டவ பகவானே, என் படியளக்கும் பகவானே, எனக்கு ஒண்ணு தெரியணும். பார்வதி உனக்கு அப்படி என்னமா தெரியணும் பார்வதி? ஆண்டவ பகவானே, என்ன பார்வதி? இந்த சூரியனும் சந்திரனும் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். பார்வதி, என்ன இந்த கைலாசத்திலே பகவான் பக்கத்திலே இவ்வளவு நாள் இருக்கிறியம்மா, இந்த சூரியன் சந்திரன் உனக்கு யாருன்னு தெரியாதா? எனக்கு தெரியாத. அப்படி என்ன தெரியாவிட்டா நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. சரி பார்வதி, என்ன இந்த சூரியனும் சந்திரன் யாரு தெரியுமா? யாரையா? கிழக்கே உதித்து வருகிறாரே சூரிய பகவான். சரி, அவர் என்னுடைய வலது கண். சரி, அதாவது இரவிலே தோன்றி வருகிறாரே சந்திர பகவான் நிலா. சரி, அந்த சந்திரன் யாரு தெரியுமா? யாரு? என்னுடைய இடது கண் பார்வதி. அப்படியா? போதுமா பார்வதி? போதும் போதும் என்று பகவான் எடுத்துரைத்தார். ஆமா, சரி. ஆண்டவன் சிவபெருமான் கேட்டபோது ஆமா, அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். இந்த பார்வதி என்னமா சொல்கிறார்? உன்னை மனதுக்குள்ள எண்ணுகிறார். எப்படி நினைக்கிறார்? இந்த ஆண்டவ பகவான் ஆமா, சூரியனை வலது கண்ணு சொல்றாரு, சந்திரனை இடது கண்ணுன்னு சொல்றாரு. அப்ப அத்தான் பார்வதி என்னையும் மறந்துட்டார. பக்கத்துல இருக்க நம்ம பார்வதியை மறந்துட்டாரா பரமசிவா? உடனே பார்த்தாள் பார்வதி. சரி, ஆண்டவன் சிவபெருமானை என்னம்மா கைலாசம் படியளந்து வந்து விட்டு ஆமா, ஆண்டவன் சிவபெருமானை பொன்னூஞ்சலில் அமர வைத்து அப்படியே பொன் ஊஞ்சலில் அமர வைத்து அம்மை பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா நினைக்கிறாள்? பொன்னூஞ்சலில் தான் இருக்கும் அவளுடைய பகவான் கண்களை ஆதிசக்தி மூடினாள். சூரியனின் ஒளியும் இல்லை, சந்திரனின் ஒளியும் இல்லை, ஏழு உலகம் இருளடைஞ்சு போச்சுதை பார்த்தாரே பகவான் கௌசுடன யாது மக்களையும் காத்ததை கண்ணை காந்திரந்து கண்ணை காந்திரந்தான் நீலகண்ட சிவபெருமான் அம்மை பார்வதியானவள் பொன்னூஞ்சலில் அமர வைத்து அப்படியே அமர வைத்து, அதாவது ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வலது கண் சூரியன் சொன்னார், இடது கண் சந்திரன் என்று சொன்னார். ஒரே வார்த்தையில சொன்னாரு பரமசிவா. ஆமா, சரி. இந்த பார்வதியானவள் என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானை பொன்னூஞ்சலில் அமர வைத்து அப்படியே அழகாக மாணிக்க ஊஞ்சலே பொன்னு ஊஞ்சலே அமர வைத்து சரி, பகவானுக்கு பின்னாடி வந்து இரண்டு கண்களையும் மூடினார். இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டா பார்வதி. ஆமா, அப்பா, இரண்டு கண்களை மூடியனாலே என்னம்மா சூரியனும் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் இரண்டு ஒளியுமே இல்லாமல் ஈரேழு உலகம் எல்லாம் இருளடைந்து போச்சு. அதாவது தத்தா, என்னம்மா இந்த சூரியனும் ஒளி இல்ல சந்திரனும் ஒளி இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த இரண்டு ஒளி உலகத்துல இல்லன்னு வைங்க, நம்மளால இருக்க முடியுமா? அதாவது சூரியன் ஒளியும் சந்திர ஒளி இருந்தாத்தனே இரவு பகல் என்பதை உணர முடியும். ஆமா, இரண்டு ஒளி இல்லனா உலகத்துல ஏங்க முடியுமா, வாழ முடியுமா? அதாவது எப்படி வீட்ல ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்ல 5 நிமிஷம் கரண்ட் இல்லனா எது நடக்கும்? நம்மளால இருக்க முடியுமா? ஆமா, சிலிண்டர் உருண்டு முத்தத்துல போய் பொத்துன்னு விழுந்து கிடக்கும், இருட்டுல தடமாட்டி அலைவாங்க. அப்படியா? சரி, முத செல்லுக்கு சார்ஜ் போடணும். அப்படி சொல்லுங்க, செல்லு தான் முக்கியம். செல்லு தான் இந்த காலத்துல முக்கியம். இப்ப இந்த உலகத்துல பல்லு இல்லாம கூட இருந்திரலாம், செல் இல்லாம இருக்க முடியாது. செல்லு இல்லாம இருக்க முடியல. 5ல விளைஞ்சதும் செல்லு வச்சுக்கிட்டு தான் அலையுது. அப்படி சொல்லுங்க, 50 வயசு வரைக்கும் செல்லு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 50 வரைக்கும் 80 வச்சுக்கிட்டு அலையுது, தன்னாலேயே ரோட்ல பேதிக்கிட்டு போகுது. அதாவது பட்டன் போன்லாம் கிடையாது, இப்போ டச் போன் தான். அப்படி சொல்லுங்க. ஆமா, சரி. அது போல அப்படி சூரிய ஒளியிலும் சந்திர ஒளி இல்லைன்னா உலகத்திலே யாரும் வாழ முடியாது. ஆமா, சரி. ஈரேழு உலகம் எல்லாம் இருளடைந்து போச்சு. ஈரேழு உலகமெல்லாம் இருள்மயமா போச்சு பார்த்தார் பகவான். சரி, ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா இரண்டு கண்களை மூடினாலும் ஈரேழு உலகம் எல்லாம் இருளடைஞ்சு போச்சு, இருள்மயமா போச்சு. இனி நம்ம மக்களை காப்பதற்காக, இந்த உலக மக்களை வாழ வைப்பதற்காக தன் நெற்றிக் கண்ணை தான் திறந்தார்.
மூன்றாவது கண்ணாகப்பட்ட முக்கண்ணன் ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணை திறக்கும் போதுதான் என்னம்மா அந்த நெற்றிக்கண்ணில யார் பிறந்தா தாத்தா? நெற்றிக்கண்ணில யாரு பிறக்கிறா? உச்சி மகாளி பிறந்தார். உச்சி மகாளி அம்மா பிறக்கிறா. ஆமா, அது ஒரு வரலாறு வருது. ஆமா, சரி. நெற்றிக்கண்ணை தான் திறந்தார். அழகாக தான் திறந்தார். ஆமா, சரி. உடனே என்னம்மா அந்த நெற்றிக்கண்ணை தான் திறந்த வெப்பம் தாங்காமல், அந்த வெப்பம் அது பொறுக்க முடியாமல் அம்மை பார்வதியான உடம்பில் வேர்வையாக அப்படியே வெளுத்து வடியுது. பார்வதி அங்கமெல்லாம் வேர்வத்துளி அப்படியே அருவி போல் கொட்டுகிறது. பார்த்தார் பகவான். என் படிகளுக்கும் பரமசிவம் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வேர்வை துளிகளை எல்லாம் எடுத்து அப்படியே சேர்த்து எடுத்து தன் தலையில் கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். தலையிலேயே அப்படியே கங்கா தேவியா சூடிக்கொண்டார். ஆமா, அதில் 7 துளிகளை மட்டும் எடுத்து என்னம்மா மக்களுக்காக 7 கடலாக பிறவி செய்தார். நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக 7 துளி வேர்வையும் 7 கடலாக பிறவி செய்தார். ஆமா, சரி. அந்த 7 கடல்கள் என்னென்ன கடல்கள் தெரியுமா? 7 கடலு என்னென்ன கடலம்மா? ஓங்கு சம்போ தீவு கப்பா, தீவு கப்பா, வஞ்ச கடல், உவர் கடல்,